குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் 2024 வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் நடந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஷின் பார்க்கலாம். பை அஸ்யூமிங் A1, B2, C3 எக்ஸட்ரா Z26 ஃபைண்ட் அவுட் த வேல்யூஸ் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா இன் த சீக்வன்சஸ். அப்போ 3 சீக்வன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் என்ன? FJ2516NS. இது ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? A1, B2, Z26 ஒரு டேபிள் நம்ம எடுத்து வச்சாச்சு. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சீக்வன்ஸை அப்படியே பிளிங்க் ஆகுது பாருங்கள். நான் அதை கையில் எடுக்கிறேன். FJ2516NS. எஃப்னா என்ன? 6வது எழுத்து. ஜேனா என்ன? 10வது எழுத்து. இப்போ நான் FJ டேமை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். FJ டேமை F மைனஸ் J த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறேன். எஃப்ங்கிறது என்ன? 6. எஃப்க்கு பதிலாக 6 போடுறேன், ஜேக்கு பதிலாக 10 போடுறேன். 6லேருந்து 10 கழிச்சா என்ன கிடைக்கும்? -4 கிடைக்கும். -4 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆன்சர்? 16. அதுதான் 3வது டேர்ம் கிடைக்கி. அப்போ ஃபஸ்ட்டு டேமை மொதல் டேர்ம்லேருந்து 2வது எலிமெண்ட்டை கழித்து அதை ஸ்கொயர் பண்ணால் அதுதான் 3வது டேர்மாக கிடைக்கி. இதே மாதிரி இப்போ என்எஸ்ஸை கையில் எடுக்கிறேன். என்எஸ்னா என்ன? என்னன்னா 14, எஸ்னா 19. அப்போ 14லேருந்து 19 கழித்து அதை ஸ்கொயர் பண்ண போகிறேன். அப்போ -5 ஸ்கொயர் பண்ண போகிறேன், 25. அப்போ கடைசி டேர்ம் 2வது டேர்மாக கிடைக்கி. அப்போ நமக்கு சீக்வன்ஸ் தெரிஞ்சு போச்சு. இப்போ அதே மாதிரி கொஸ்டினை போட்டுருவோமா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? NQன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னங்கிறது 14வது டேர்ம், Qங்கிறது 17வது டேர்ம். அப்போ 14லேருந்து 17 கழிச்சு ஆன்சர் என்ன? -3. -3 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். அப்போ பீட்டா, ஏன்னா மொதல் கொஸ்டினோட ஆன்சர் எங்கே வரணும்? 3வது டேர்மாக ரிப்பீட் ஆகணும். 9ன்னு வந்துடணுமா? அப்போ அதை வச்சு ஆன்சர் அடிச்சிடலாம். ஏன்னா ஆல்ஃபா பீட்டா தானே கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன? பீட்டா 9னா கண்டிப்பாக ஆல்ஃபா 4 தான் இருக்கணும். ஆனால் நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிக்கல, அதையும் கண்டுபிடிச்சிருவோம். WY, Wனா என்ன? 23வது எழுத்து. ஒய்ங்கிறது 25வது எழுத்து. அப்போ 23 - 25 -2, அதை ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 4, பீட்டாவோட வேல்யூ 9.